சிறுபான்மை நலத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு, இந்த மானிய கோரிக்கை அறிவிப்புகள் மிகச் சிறப்பாக வெளிவருவதற்கு எல்லா வகையிலும் ஆதரவளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், நிதி அமைச்சர் அவர்களுக்கும், இந்த துறையினுடைய செயலாளர் தட்சிணாமூர்த்தி IAS அவர்களுக்கும், துறையினுடைய செயலாளர் ஆணையர் ஆசியா மரியம் IAS அவர்களுக்கும் மற்றும் உதவியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டு தீர்மானம் சொல்லிடலாங்களா? இந்த மாமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் சிறுபான்மை நலன் குறித்த இந்த மானியத்தின் மீது வெட்டு தீர்மானத்தை கொடுத்துள்ளீர்கள். அந்த வெட்டு தீர்மானங்களை எல்லாம் நான் படித்து பார்த்தேன். எனது பதில் உரையில் நீங்கள் எழுப்பியுள்ள வினாக்களுக்கு பதிலளித்துள்ளேன். எனது பதில் உரையிலும் கொள்கை விளக்க குறிப்பிலும் நேற்று காலை வெளியிடப்பட்ட 11 முத்தான அறிவிப்புகளிலும் தங்களுக்கான பதில் கிடைத்திருக்கும் என்று திடமாக நான் நம்புகிறேன். உறுப்பினர்களின் வெட்டு தீர்மானத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களையும் அவர்களின் அக்கறையும் நான் நன்கறிவேன், அவற்றை மதிக்கிறேன். உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டு சிறுபான்மை நலன் தொடர்பான இந்த மானியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த மாமன்ற உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்று, இது இந்த மானிய கோரிக்கையிலே வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் வெறும் கண் துடைப்பு அறிவிப்புகள் அல்ல, சிறுபான்மை சமுதாயத்தை கை தூக்கிவிட அறிவிப்புகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொந்த பட்டா இடங்களில் பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் கட்டுவதற்கான தடைகளை நீக்குவதற்கான அரசாணையை பிறப்பித்து பல பள்ளிவாசல்களும் தேவாலயங்களும் எழும்புவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை சொல்லி, சில தினங்களுக்கு முன்பு இதே அவையில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அயல்நாட்டில் கல்வி கற்க செல்லக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவி நிறுத்தப்பட்டு விட்டது, அது தரப்படுமா என்று ஒரு வினாவை எழுப்பினேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது குறித்த அறிவிப்பு சில நாட்களில் வெளிவரும் என்று சொன்னார்கள். அறிவிப்புகளை முழுமையாக படித்து பார்த்தேன். அது குறித்த எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. அயல்நாட்டில் பயிலக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கும் திட்டம் இந்த அரசிடம் இருக்கின்றதா என்பதையும் தங்கள் வாயிலாக வினவி அமருகிறேன். சொல்லிடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம், அது தொடருதுங்கிறது அன்றைக்கே சொல்லிட்டோம். அதில் என்னென்னா, அந்த 36 லட்ச ரூபா ஒரு மாணவருக்கு கொடுக்கப்படும் போது சில பல்கலைக்கழகம் நம்ம 4 இன்ஸ்டால்மெண்ட் அது கொடுக்குறோம். ஆனால் சில பல்கலைக்கழகம் சொன்னால் முழுமையாக கட்ட சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் அது ஸ்கீம் ஆன் ஸ்கீம் கோயிங் ஸ்கீம் ஓரிரு தினங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி அறிவிப்புகள் வெளிவரும், அது தொடர்கிறது. மாண்புமிகு தமிழ் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். நாம் அதை வரவேற்றிருக்கின்றோம், பாராட்டியிருக்கின்றோம். நான் ஏற்கனவே இந்த அவையிலே சொன்னது போல, சிறுபான்மை சமுதாய மக்கள் சவலை பிள்ளைகள். யார் தங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். அந்த வகையில் கடந்த காலத்தில் அதிமுக அரசும் சரி, திமுக அரசும் சரி, பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய 50 கடமைகளில் ஒன்றை செய்வதற்கு வசதியாக கடந்த திமுக ஆட்சியில் 40 கோடி ரூபாய் வரை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கையை நான் தான் அப்போது முன்வைத்தேன். அப்போது 15 கோடி ரூபாயை முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். அந்த 15 கோடியை 40 கோடி ரூபாயை உயர்த்தியது தளபதி முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய அரசு என்பதை நான் குறிப்பிட விரும்பினேன். அது மட்டுமல்ல, மறைந்த நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களை மரியாதை செலுத்தும்
மரியாதைக்குரிய சொன்னேன், தவறு இருந்தா திருத்திங்க. மரியாதைக்குரிய நம்முடைய காதர்மயின் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யலை என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள், அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இல்லை அவருக்கு பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயம், உட்காருங்கன்ற இல்லை, உங்களுக்கு அனுமதிக்கணும், உட்காருங்க, இருங்க. இல்லை நன்றி உணர்வு என்று பற்றி நீங்கள் சொன்னீங்க. மாண்புமிகு இல்லை நன்றி உணர்வோடு இருக்கும்னு சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க, நீங்கள் உங்களை அனுமதிக்க போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க, உட்காருங்க, கண்டிப்பாக அனுமதிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார், எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தை அவர்களை பார்த்ததில்லை, ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவையும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார், சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாக அப்படிலாம் இல்லை. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க, ஒரு முடிவு சொல்லிடுறேன், உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன், நீங்க பேசுங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டிய மண் தமிழ்நாடு, நிலைநாட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இஸ்லாமிய மக்களுக்காக இந்தியாவில் 3.5% உள் இடஒதுக்கீடை தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்காக தனி கவனம் எடுத்து 5க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்கள், 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் பழமை மாறாமல் மாற்றுவதற்காக, புதுப்பிப்பதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை நிறைவேற்றி தந்த தலைவர் நமது திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதே மாதிரி இந்த கபிஸ்தலங்களை பற்றி சொல்கிறார், எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அந்த இடங்களில் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டி தந்தவர். அதே மாதிரி ஹஜ் யாத்திரை மேற்கொள்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது அங்கே தங்கி செல்வதில் சிரமம் ஏற்படுகின்ற பொழுது என்று கோரிக்கை வைத்தவுடன் கனிவோடு பரிதவித்து 40 கோடி ரூபாயிலே அவர்கள் தங்கி செல்வதற்கான அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதோடு மட்டுமல்ல, இங்கே சொன்னார்கள் பட்டா இடங்கள்ல தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு நிறைய பேர் அனுமதி கொடுத்துட்டு பல பிரச்சனைகளால தடைபட்டுவிடும். ஆனால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டில் 30 நாட்களுக்குள்ளாக அந்த கட்டிடங்கள், பள்ளிவாசல், தேவாலயங்கள் கட்டப்படுவதற்கான அரசாணை வெளியிட்டவர் திராவிட மாடல் ஆட்சியினர். அது மட்டுமல்ல, 30 நாளைக்கு கொடுக்கலனா 31வது நாள் அரசாணை கொடுத்ததாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பணிகளை தொடங்கலாம் என்று சொன்ன தலைவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அவரை பார்த்து இப்படி பேசுகிறேன், நியாயம் தானா என கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம்
திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகும் செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்பட்டது, நான் பேசி முடிச்சிடறேன். அப்படி செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 108, அதாவது இந்த 10.5 மற்ற 20% இடஒதுக்கீடுல தான் 10.5 கொடுத்திருக்கோம். இந்த 20% இடஒதுக்கீடு வன்னியர் உட்பட 108 ஜாதிகளுக்கு 1989 20% இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் 36 வருஷமா நாம அந்த இடஒதுக்கீடு தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பேசியவர் சொன்னார், தலைவர் குடும்பத்தை சார்ந்தவர் வழக்கு போட்டார். அது கிடையவே கிடையாது, உண்மைக்கு புறமான செய்தி. அந்த அதை பத்தி நான் ஆய்வு செய்து சொல்லிட்டேன். இல்ல அதுக்குள்ள போக வேணாம், நான் சொல்லிவிட்டேன். அதை பற்றி ஆய்வு செய்து நான் முடிவு அறிவிக்கிறேன் சொல்லிவிட்டு அதுக்குள்ள போகாதீங்க, விட்டுருங்க. சொல்லிடுறேன். 10.5 சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு வந்தவுடன் அந்த ஜியோவை ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணவுடன் அன்றைக்கு இருந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் இங்கே வந்து சந்திக்கிறார். உடனடியாக அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் சென்றவர் நமது அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தினார். அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த 10.5% இடஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், எந்த டேட்டா வச்சு நீங்க இந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? தற்கால தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், கான்டெம்பரேனியஸ் டேட்டா அதன்படிதான் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. ஏன் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும்? சென்சஸ் ஆக்டின் கீழ் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்ற சூழலில் கடிதம் எழுதுகிறார். அதற்கும் பதில் இல்லாத பொழுது 26/10/2023 ஒருமனதாக இதே அவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், 2029 ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் நிதிநிலை அறிக்கையில புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் எடுப்போம் என்று கவனமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த அவைக்கு கொண்டு வருகிறேன். எந்த சூழலையும் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதில் முதலில் நின்று களப்போராடி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு கடமைப்பட்டிருக்கிறேன்.